இந்த வீடியோ பார்க்க வந்தவங்க அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாட்டுமான்னு சொல்லி பார்ட் 2 வீடியோவுக்கு வந்து உங்கள் எல்லாருமே வந்துட்டு அன்புடன் வரவேற்கிறேன். போன பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பரவாயில்ல, ஒரு 70 பேர் பக்கத்தில் பார்த்துருந்தீங்க. சரி, ஓகே. நான் உங்கள்கிட்ட எப்போதுமே கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணும்போது தான் என்னால் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துட்டு போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷன் இருக்கும். அப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணும்போது தான் என்னால் வந்து நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணவே முடியும். ஸோ உங்களோட சப்போர்ட் அப்படிங்கிற ஒன்று எனக்கு கம்மியாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கும் மோட்டிவேஷன் குறைஞ்சி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் வேறு பிளாட்ஃபார்மில் போய் நான் ஒர்க் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் வரலாம். ஓகே, நான் ஒத்துக்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தோன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். ஓகேவா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நிறைய பேருக்கு தெரியப்படுத்த உதவுங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீடியோ வந்துட்டு பல சேனல்ஸ் வந்துட்டு நீங்கள் பல பிளாட்ஃபார்மில் என்ன செய்யலாம்னா ஷேர் பண்ணி விடலாம். பல சோஷியல் மீடியா நீங்கள் ஷேர் பண்ணி விடலாம். ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணி விடலாம். நான் வந்துட்டு உங்களை வந்துட்டு இதை தான் வந்து உங்கள்கிட்ட கேட்டுக்க முடியும், வேறு எதுவுமே கேட்டுக்க முடியாது. சரி, ஓகே. இன்றைக்கான கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஐ திங்க் இது வந்து நான் டிஆர்பியில் எடுத்த ஒரு கொஷின் நினைக்கிறேன். டிஆர்பியில் கேட்கப்பட்ட ஒரு கொஷின் அப்படின்னு நினைக்கிறேன். தெரியல எனக்கு. டிஎன்இபி, டிஆர்பி, பிஎஸ்என்எல் இதில் வந்து வர்ற கொஷின் அதெல்லாமே. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பியில் கேட்கப்பட்ட ஒரு கொஷின். ஓகேங்களா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஃபார் தி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் GHS is equal to 1 divided by S into S plus 1 S into S plus 5 S.5 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. தி ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி இஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்துட்டு given ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்துட்டு ஆங்கிள் எடுத்து equal to -180 டிகிரி போட்டு என்ன செய்வோம் அப்படின்னா சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம். பட் நான் அந்த மெத்தட் வந்து என்ன செய்ய மாட்டேன்னா ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது ஒன்றுமே கிடையாது. கிவன் ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்ன செய்யணும் அப்படின்னா, கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனாக ஃபஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ பாருங்கள் என்ன செய்யணும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா சிஇஏ என்ன செய்யணும் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணணும். ஸோ நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி, எஸ் இன்டு ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுடைய போல்ஸ் ப்ளஸ் என்ன ஓப்பன் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுடைய ஜீரோஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன 0. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா S² ப்ளஸ் எஸ் இது ரெண்டையும் பிரிச்சுக்க, வேறு ஒன்றுமே இல்லை. ஓகேவா? ஸோ பேசிக் தான் அது எல்லாமே. ஸோ அது உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும். ஸோ நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், S³ ப்ளஸ் 0.5 S² ப்ளஸ் S² ப்ளஸ் 0.5 S ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், S³ ப்ளஸ் 1.5 S² ப்ளஸ் 0.5 S ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, சிம்பிளாக வந்துட்டு ஈக்குவேட் ஆட் பவர் மட்டும் என்ன செய்யணும்னா ஈக்குவேட் பண்ணுங்க. இதில் ஆட் பவர் அப்படிங்கிறது என்ன, S³ ஆட் பவர் S பவர் 1 ஆட் பவர். ஸோ S³ ப்ளஸ் 0.5 S இஸ் ஈக்குவல் டு 0. எஸ்ஸை வெளியெடுத்தோம் அப்படின்னா S² ப்ளஸ் 0.5 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ S² இஸ் ஈக்குவல் டு -0.5. S² அப்படிங்கிறது என்ன, S அப்படிங்கிறது என்ன, J ஒமேகா. S அப்படிங்கிறது என்ன, J ஒமேகா. ஸோ J ஒமேகா தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இது என்ன -0.5. ஸோ -J ஒமேகா அப்படி ஹோல் ஸ்கொயர் இருக்குது அப்படின்னா, இப்போது J அப்படிங்கிறது என்ன அர்த்தம், √-1. அதாவது J அப்படிங்கிறது என்ன, √-1 அர்த்தம். இந்த J² அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதாவது -1 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஸோ -ω² இஸ் ஈக்குவல் டு -0.5 அப்படிங்கிற மாதிரி கிடைக்குமா? ஸோ இந்த மைனஸ் கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ω² இஸ் ஈக்குவல் டு 0.5 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஸோ ஒமேகா இஸ் ஈக்குவல் என்ன வரும், √/0.5. ஸோ √/0.5 போட்டு பாருங்க என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு. எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா 0.707 அப்படி மாதிரி கிடைக்குது. ஸோ அந்த கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். இது ஒரு நல்ல கொஸ்டின். இது ஒரு பேசிக்கான ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின் தான். கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி இஸ் தி ஃப்ரீக்வன்சி அட் விச் கெயின் இஸ் என்ன, கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி ஃபைன் பண்ணுவோம், ஒமேகா GCF இது ஃபைன் பண்ணுவோம், இஸ் ஈக்குவல் டு 1. அப்படி தானே? 1 அப்படிங்கிறத வேறு எப்படி சொல்லலாம் நம்மளால், யூனிட்டின்னு சொல்ல முடியுமா? ஸோ பார்த்தீங்கன்னா யூனிட்டிங்கிறது அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இது ஒரு பேசிக்கான கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள். Phase margin of a system is used to specify frequency response, absolute stability, relative stability, time response. சொல்லுங்க பார்க்கலாம், இதுக்கு என்ன ஆன்சர் வரும். நான் வந்து கிளாஸ் எடுக்கும்போது தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். கெயின் மார்ஜின், ஃபேஸ் மார்ஜின் இந்த ரெண்டோடைய வேல்யூ கூடும்போது ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி என்ன செய்யும், அதிகமாகும், ஆசிலேட்டரியாக இருக்காது. கெயின் மார்ஜின், ஃபேஸ் மார்ஜினோட வேல்யூ கம்மியாகும் போது ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி என்ன செய்யும், குறையும், மோர் ஆசிலேட்டரியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பேன். கரெக்டாக? ஸோ அவங்க கேட்குறது என்ன, ஃபேஸ் மார்ஜின் ஆஃப் ஏ சிஸ்டம் இஸ் யூஸ்டு டு ஸ்பெசிஃபை என்ன, ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி. ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் அப்படின்னா தப்பு. ஓகேவா? ஸோ ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். சரி, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதுவும் தியரி நெக்ஸ்ட் கொஸ்டின் தியரி பேஸ்டான கொஸ்டினாக இருக்குதா இல்லை ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கான்னு பார்க்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. தி போலார் பிளாட் ஆஃப் தி சிஸ்டம் இஸ் shown. இதை கொடுத்துருக்காங்க. தி டைப் ஆஃப் சிஸ்டம் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் மாதிரி ஒரு ஈஸியான கொஸ்டின் எங்கேயுமே பார்க்க முடியாது. எனக்கு இதனுடைய இயர் சரியாக தெரியல. பட் இது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா? இது நான் டிசைன் பண்ண கொஸ்டின் கிடையாது. டிஎன்இபி, டிஆர்பி, பிஎஸ்என்எல், அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஏஇ இதுலேருந்து எடுத்த கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே. அதை மட்டும் நான் கொடுப்பேன். அதான் ட்ரஸ்டடான கொஸ்டினும் கூட. நம்ம எனக்கு தெரிஞ்சு டெஸ்ட் சீரிஸோட இதான் ஒர்த் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதனால தான் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், பாருங்கன்ட்டு. பட் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்க்குறதே இல்லை. சரி, ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க, என்ன ஆன்சர் கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பேசிக்கான கொஸ்டின், டைப் ஆஃப் சிஸ்டம் கேட்டிருக்காங்க. நான் ஒரு ஷார்ட்கட் கூட சொல்லி கொடுத்துருப்பேன். டைப் ஆஃப் சிஸ்டம்க்கு வந்துட்டு ஒரு போலார் பிளாட்டை கொடுத்துட்டு டைப் ஆஃப் சிஸ்டம் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் யா வச்சுக்க வேண்டியது என்ன சொல்லியிருந்தேன், ஷார்ட்கட்லேயே ஈஸியாக சால்வ் பண்ணி போயிடலாம். எப்படி? அதாவது பிளாட் வந்துட்டு இந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா S⁻0, S⁻1, S⁻2, S⁻3 இருக்கும். இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா பிளாட் பார்த்தீங்கன்னா அதோட ஆர்டர் என்னவா இருக்கும், டைப் என்னவா இருக்கும், 0வா இருக்கும். இங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட டைப் என்னவா இருக்கும், 1ஆ இருக்கும். இங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா அதோட டைப் என்னவா இருக்கும், 2ஆ இருக்கும். இங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னா அதோட டைப் என்னவா இருக்கும், 3ஆ இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த போலார் பிளாட்டோட டைப் என்னவா இருக்கும், 3ஆ இருக்கும் அப்படி சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சம்மில் பாருங்க, எங்கிருந்து ஆரம்பிச்சிருக்காங்க, இங்கிருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஆரம்பிச்சதுனால டைப் 0. ஸோ கிவன் போலார் பிளாட்டோடைய டைப் என்னவா இருக்குது, 0வா இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர், ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். சரி, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க. இது ஒரு பிஎஸ்என்எல் ஜேடிஓ கொஸ்டின். ஜேடிஓவில் மட்டும் கேட்கல, இஎஸ்சியிலேயே பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. சாரி, இஎஸ்சியில் கேட்கப்பட்ட கொஸ்டின் தான் பிஎஸ்என்எல் ஜேடிஓவில் ரிப்பீட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாட் கொடுத்துருக்காங்க. பிளாட்ல இருந்து நம்ம என்ன செய்ய சொல்கிறாங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் போட சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கு பதிலாக ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்க தேவை கிடையாது. நான் உங்களுக்கு என்ன டீச் பண்ணணும் அதை மட்டும் நீங்கள் செய்ய போதும். இது பார்த்தீங்கன்னா 0 dp/octave. ஓகேவா? எந்த இனிஷியல் எந்த ஸ்லோப்புமே இல்லை. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு கே அப்படிங்கிறத போட்டுக்கணும். இனிஷியல் ஸ்லோப் என்னவா இருக்குது, 0 dp/decade இருக்குது. இனிஷியல் ஸ்லோப் 0 அப்படின்னா என்ன அர்த்தம், நோ போல் அண்டு நோ ஜீரோஸ் அட் ஆரிஜின். முடிஞ்சு போச்சா? ஸோ எந்த போலும் எந்த ஜீரோ எங்கே இல்லை, ஆரிஜினில் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சா? முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் என்ன, F1 அப்படின்னு ஒரு பிளாட்டில் 1 + S/F1 அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்ன நடந்திருக்கு, ஒரு போல் சாரி மாற்றி போட்டேன், சாரி. அதாவது 1 + S/F1 அப்படி சொல்லக்கூடிய ஒரு கார்னர் ஃப்ரீக்வன்சியில் 1 + S/F1 அப்படி சொல்லக்கூடிய ஒரு கார்னர் ஃப்ரீக்வன்சியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்ன நடந்திருக்கு, 6 dp/decade, dp/octave, அதாவது +20 dp/octave decade அளவுக்கு என்ன செஞ்சிருக்கு, ஒரு ஸ்லோப்பு பாசிட்டிவாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 0லேருந்து 20 dp/decade என்ன அர்த்தம், ஒரு 0ல் என்ன நடந்திருக்கு, ஒரு 0, ஒரு ஃபைனைட் 0 பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 1 + S/F1. ஓகே, ஆப்ஷன் செக் பண்ணி பார்க்கலாம். ஆப்ஷன் தக்கனதான் நம்ம என்ன செய்யணும்னா ஆன்சர் கொண்டு வரணும். ஸோ ஏன்னு இருக்குது. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கு பதிலாக ஏ அப்படி மாதிரி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்குமா, கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது இது பார்க்குறதுக்கு AJF/F1 அப்படின்னு இருக்குது. இதை நம்ம எப்படி மாற்றி எழுதலாம், 1 + Jω/F1 எழுதலாமா? இந்த ஒமேகா அப்படிங்கிறது கார்னர் ஃப்ரீக்வன்சி தான். இது ஒரு பார்த்தீங்கன்னா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி தான். இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 + JF/F1 அப்படிங்கிற மாதிரி எழுத முடியும். ஓகேவா? ஸோ பாருங்கள் எது வந்து செட் ஆகுதுன்னு. ஆப்ஷன் ஏ செட் ஆகாது, ஏன்னா அங்கே 1+ இருக்குது, இங்கே வெறும் தான் இருக்குது. ஆப்ஷன் பி கண்டிப்பாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஆப்ஷன் சி இருக்க வாய்ப்பு கிடையாது. ஆப்ஷன் டி பாருங்கள், A = 1 + JF/F1. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்ஸ் நல்லா தெரியணும். பேசிக்ஸ் தெரியணும் அப்படின்னா இன்வெர்ஸ் போடே பிளாட்னு சொல்லக்கூடிய என்னோட வீடியோ போய் பார்த்தீங்க அப்படின்னா அதில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நான் dp/octave வச்சு கிளாஸ் எடுத்திருப்பேன், dp/decade வச்சு கிளாஸ் எடுத்திருப்பேன். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். சரி, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஸ்டின் நம்பர் 6 பாருங்கள். பிஎஸ்என்எல் ஜேடிஓ நினைக்கிறேன். ஐ திங்க் பிஎஸ்என்எல் ஜேடிஓ டிடிஏ என்னன்னு தெரியல. பிஎஸ்என்எல் ஏதோ ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ என்ன கேட்டுக்காங்க பார்த்தீங்கன்னா கெயின் மார்ஜின் கேட்டுக்காங்க. கெயின் மார்ஜின் நான் என்ன சொல்லியிருக்கேன், சிம்பிளாக சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தடு திருப்பி நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரியும். 0.75 K/S+1 × S+2 இந்த மாதிரி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், சிஇ எடுக்கணும், கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் என்ன செய்யணும் எடுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா S+1 × S+2 + 0.75 K = 0. நெக்ஸ்ட் என்ன வரும் ஸ்டெப்பு, S² + 2S + S + 2 +
0.75k is equal to 0. Next பார்த்தீங்கன்னா s square plus 3s plus 2 plus 0.75k is equal to 0. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? s square s r டேபிள் ஸோ 1 2 plus 0.75k கீழே பார்த்தீங்கன்னா 3 இங்கே பார்த்தீங்கன்னா s பவர் 0ல 2 plus 0.75k. ஸோ இது பார்த்தாலே தெரியுது நீங்கள் கேக்கு அதாவது கேக்கு நீங்கள் மைனஸை தவிர அதாவது கேவோட வேல்யூ எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கோம் 0 விட அதிகமாக இருந்தால் மட்டும்தான் கெயின் மார்ஜின் ஃபைன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ கேவோட வேல்யூ 0க்கு அதிகமாக எந்த வேல்யூ நீங்கள் கொடுத்தீங்கனாலுமே பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து என்னவா இருக்கும்? பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஸ்டேபிள் சிஸ்டம். ஆல்வேஸ் ஸ்டேபிள் சிஸ்டமாக இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தை நம்ம என்ன செய்யறது அப்படின்னா மார்ஜினல் ஸ்டேபிள் சிஸ்டமாக வளைக்க முடியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா முடியாத ஒரு விஷயத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? இன்ஃபினிட்டின்னு சொல்லுவோம். ஸோ கெயின் மார்ஜின் பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் என்ன ஆன்சர்? இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். சரி, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு கொஸ்டின் பாருங்கள். இது ஒரு தியரி பேஸ்டான கொஸ்டின். இது எல்லாமே நான் ஆல்ரெடி டீச் பண்ணிட்டேன். ஓகேவா? அதனால தான் கொஸ்டினில் எடுத்திருக்கேன். A system has transfer function 1 minus s divided by 1 plus s. அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க 1 minus s divided by 1 plus s அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா s பிளேனில் வரைஞ்சு பார்க்குறேன். போல்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி கிடைக்கும்? 1 plus s equal to 0னா s equal to minus 1. ஜீரோஸ் என்ன கிடைக்கும்? 1 minus s equal to 0னா minus s equal to minus 1. ஸோ s equal to 1 அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது. ஸோ பாருங்கள் எப்படி வரும்? -1 அப்படிங்கிறது போல். ஓகேவா? லெஃப்ட் ஹாஃப் ஆஃப் s பிளேனில் கிடைக்கும். s equal to 1 அப்படிங்கிறது என்னன்னா 0. இது எங்கே கிடைக்கும்? ரைட் ஹாஃப் ஆஃப் s பிளேனில் கிடைக்கும். நான் உங்களுக்கு முதல்ல சொல்லி கொடுத்துருக்கேன் அதாவது மினிமம் பேஸ் சிஸ்டம்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நான் மினிமம் பேஸ் சிஸ்டம் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆல்பா சிஸ்டம் அப்படின்னு ஒன்று சொல்லி கொடுத்தேன். ஓகேவா? மினிமம் பேஸ் சிஸ்டம், நான் மினிமம் பேஸ் சிஸ்டம், ஆல்பா சிஸ்டம்னு ஒன்று சொல்லி கொடுத்தேன். ஆல்பா சிஸ்டமில் என்ன இருக்கும் அப்படின்னா all poles lies in left half of s plane and all zeros always lies in right half of s plane. இந்த டாபிக் சொல்லி கொடுத்தனா அதே அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் ஆல் போல்ஸ் அதாவது இதில் ஒரு போல் தான் இருக்குது. ஸோ ஒரே ஒரு ஃபைனட் போல் தான் இருந்தாலும் ஆல் போல்ஸ் லைஸ் இன் லெஃப்ட் ஹாஃப் ஆஃப் எஸ் பிளேன், ஆல் ஜீரோஸ் லைஸ் இன் ரைட் ஹாஃப் ஆஃப் எஸ் பிளேன். ஸோ பார்த்தீங்கன்னா கிவன் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆல்பா சிஸ்டம் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக வரும். சரி, ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஸ்டின் நம்பர் 8 பாருங்கள். இன்னும் ஒரு பேசிக்கான கொஸ்டின். என்னடா இவன் எடுத்தா எப்போவுமே பெரிய கொஸ்டினாகவே எடுக்கலாம், இல்லை சின்ன கொஸ்டின் நீங்கள் தான் கேட்குறீங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா டிஎன்இபிக்கு தியரி பேஸ்டான கொஸ்டின்ஸ் அதிகமாக தேவைப்படும். ஸோ நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி தியரி பேஸ்டு கொஸ்டின் கிடச்சிச்சு. இந்த கொஸ்டின் பாருங்கள், 20 dp per decade corresponds to ஈஸியான கொஸ்டின். நீங்கள் வந்துட்டு என்னுடைய வீடியோ முதல்லேருந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லோப் 12 dp per octave இருந்தாலே வரை சொல்லி கொடுத்துருக்கேன். ஸ்லோப் வந்துட்டு 18 dp per octave இருந்தால் கூட வரை சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு என்னுடைய சேனலை முதல்லேருந்து ஃபாலோ பண்ணி என்னுடைய லெக்சர்ஸை முதல்லேருந்து ஃபாலோ பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3 செகண்ட்ஸில் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ பாருங்கள், 20 dp per decade அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 6 dp per octaveக்கு ஈக்குவலாக இருக்கும். அதே 40 dp per decade அப்படிங்கிறது 12 dp per octaveக்கு ஈக்குவலாக இருக்கும். 60 dp per decade அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 18 dp per octaveக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் என்ன ஆன்சரு? ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். சரி, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 9. இது ஒரு பார்த்தீங்கன்னா கேட் கொஸ்டின். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அடுத்த பார்ட்லையும் பார்த்தீங்கன்னா முழுக்க கேட் கொஸ்டினாக தான் ட்ரைன் பண்ண போகிறேன். கேட் கொஸ்டின், ஏசி கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். எப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்செப்ட் வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கல அப்படின்னா கஷ்டமாக இருக்கும். பொதுவாக கேட் கொஸ்டினை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. யூபிஎஸ்சி கொஸ்டின் சரி, கேட் கொஸ்டினும் சரி, இப்படி தான் வரும்னு சொல்ல முடியாது. நீங்கள் இந்த அளவுக்கு அதாவது நான் வந்து ஸ்லோவாக தான் மேலே வந்திருக்கேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா லோ லெவல் கொஸ்டினாக எடுத்திருப்பேன். இப்போ இந்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டினாக எடுத்திருக்கேன். போக பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு டஃப்பான கொஸ்டின் எடுத்து என்ன செய்யலாம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா மட்டும். ஏன்னா இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா வீட்டில் எனக்கு அவ்வளோ ப்ரெஷர் அண்ட் அவ்வளவு திட்டு விழுந்துக்கிட்டு இருக்குது. ஒன்றுமே ஏன்னா நிறைய வேலை இருக்குது, எல்லாருக்குமே வேலை இருக்கும். ஸோ எல்லா வேலையுமே விட்டு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க வீட்டில். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் வீட்டில் பேச முடியும். பாருங்கள், வீடியோஸ் பார்க்குறாங்க, ஒரு 100 பேராவது பார்த்தா தான் நமக்கு வந்துட்டு நான் சொல்ல முடியும் வீட்டில். இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம வந்து வீடியோஸ் போகிறது யூஸ்லெஸ்ஸாக போயிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீடியோ வந்துட்டு நீங்கள் பார்க்கறோட மட்டும் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணோட மட்டும் இல்லாமல் மற்ற ஆஸ்பிரண்ட்ஸுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு மற்ற ஆஸ்பிரண்ட்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே, நம்ம வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பேசிக்கான கொஸ்டின் அப்படியா? கிடையாது. ஓரளவுக்கு இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கான்செப்டுவலான கொஸ்டின் தான்.
என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க an open loop systems represented by transfer function ஓகே transfer function கொடுத்துருக்காங்க பாருங்க GHS is equal to g of s மட்டும் கொடுத்துருக்காங்க g of s மட்டும் s minus 1 divide by s plus 2 s plus 3 ஓகே அவங்க என்னெல்லாம் கேட்டிருக்காங்க பாருங்க stable and of the minimum phase system stable and of the non minimum phase system unstable and of the minimum phase system unstable and of the non minimum phase system so first இது minimum phase system இல்ல non minimum phase system ஆன்னு ஃபைண்ட் பண்ணலாமா ஈஸி தான் so பாருங்க 0 என்னவா இருக்குது zeros s minus 1 is equal 0 இருக்குது is equal to plus 1 poles பாருங்க எப்படி இருக்கு s equal to minus 2 minus 3 so plot பண்ணி பார்க்கலாம் minus 2 minus 3 போல் பாத்தீங்கன்னா எங்க இருக்குது left half of s plane ல இருக்குது 0 பாத்தீங்கன்னா எங்க இருக்குது right half of s plane ல இருக்குது சோ என்ன சொல்லிரலாம் சிம்பிளா இது என்ன non minimum phase system with zeros in right half of s plane ஓகேவா சோ minimum இது என்ன phase system non minimum phase system சோ non minimum phase systemனா ஆப்ஷன் A கண்டிப்பா இருக்க முடியாது ஏனா minimum phase system இருக்குது ஆப்ஷன் C இருக்க முடியாது சரி ஓகே ஆப்ஷன் B அல்லது ஆப்ஷன் D இதுல ஏதாவது ஒண்ணா இருக்க முடியும் சோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படினா RH கிரைட்டீரியா யூஸ் பண்ணனும் ஏன் அப்படினா ஸ்டெபிலிட்டி ஃபைண்ட் பண்ணனும் நான் திருப்பி சொல்றேன் அப்சல்யூட் ஸ்டெபிலிட்டி ஃபைண்ட் பண்றதுக்கு RH மெத்தட் தான் பெஸ்ட் அதே மாதிரி அப்சல்யூட் ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி ஃபைண்ட் பண்றதுக்கு ரூட் லோகஸ் தான் பெஸ்ட் திருப்பி நான் சொல்றதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு MCQ ஓகேவா மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चन கேட்கப்படுற ஒரு முக்கியமான ஒரு क्वेश्चंस ஓகேவா இந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பல क्वेश्चन நான் வந்துட்டு சர்ச் பண்ணி பார்க்கும்போது அனலைஸ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படினா நிறைய क्वेश्चन நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்ததுல கிடைச்சிச்சு சோ அதனால நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படினா இந்த ஒரு ஸ்டேட்மென்ட்டை எழுதி வெச்சுக்கோங்க நீங்க எழுதல அப்படினா எழுதி வெச்சுக்கோங்க ஓகேவா சரி ஓகே வளவளன்னு பேச வேண்டாம் ஸ்ட்ரைட்டாவே போலாம் சோ பாருங்க இந்த क्वेश्चन வந்து நம்ம என்ன செய்யணும் ஸ்டேபிளா இல்ல அன்ஸ்டேபிளான்னு என்ன செய்யணும் ஃபைண்ட் பண்ணனும் சோ given open loop transfer function கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம் s plus 2 அதாவது open loop transfer function உடைய poles plus open loop transfer function உடைய zeros is equal to 0 ஓகேவா நெக்ஸ்ட் என்ன s square plus 3s plus 2s plus 6 plus s minus 1 is equal to 0 நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி வரும் s square plus 5s plus 6 plus s minus 1 is equal to 0 so s square plus 5s 5s s என்ன வரும் 6s plus 5 is equal to 0 so அவ்வளவுதான் என்ன பண்ணலாம் ஈஸியா ஃபைண்ட் பண்ணலாமா s square s power 1 so 1 5 6 so s power 0 போடிங்க அப்படினா 5 so எல்லாமே பாசிட்டிவா இருக்குதுனால there is no sign change hence given system is என்ன absolute stable system ஓகேவா so stable and of the non minimum phase system சொல்லக்கூடிய ஆப்ஷன் B தான் கரெக்ட்டான ஆன்சர் ஓகேவா சரி ஓகே இந்த வீடியோவோட கடைசி क्वेश्चन 10th क्वेश्चन பார்க்கலாம் ஓகே फ्रेंड्स வீடியோவோட கடைசி क्वेश्चन இது நெக்ஸ்ட் பார்ட் வருமா வராதா அப்படிங்கிறது உங்களுடைய சப்போர்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் ஏன்னா போன வீடியோவே நான் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு நான் டைம் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணி பண்ணேன் பட் பெரிய அளவில் ரீச் கிடைக்கல ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுறதை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ இந்த பார்ட்டில் வரும் ஓகேவா இல்லை அப்படின்னா நம்ம நெட்வொர்க்ஸ் இருக்குது ஸோ அதை நம்ம கவர் பண்ணுறதுக்கு பார்த்துக்குறோம் ஸோ இது நான் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஜேபி குப்தா புக்கிலேருந்து நிறைய கொஸ்டினுக்கு சால்வ் பண்ண முடியலன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த ஒரு பர்பஸுக்காக எல்லா கொஸ்டினுமே நம்ம சால்வ் பண்ணி காமிச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு ஏதாவது டவுட் இருக்கும்போது நீங்கள் புக்கில் தேட மாட்டீங்க நம்ம வீடியோஸ் பார்த்து என்ன செஞ்சிடலாம் ஈஸியாக எக்ஸ்பிளனேட்டரி சொல்யூஷன் நான் வந்து சொல்கிறேன் எந்த கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின் பற்றி மட்டும் தான் உங்களுக்கு சொல்லுவேன் எனக்கு ஏதாவது கொஸ்டின் தெரியல அப்படிங்கிற பட்சத்துக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் வந்து சொல்லுவேன் ஓகேவா சரி ஓகே எந்த கொஸ்டின் பாருங்க வாட் இஸ் தி இனிஷியல் ஸ்லோப் ஆஃப் போடே மேக்னிடியூட் பிளாட் ஆஃப் எ டைப் 2 சிஸ்டம் என்ன கொஸ்டின் இது டைப் 2 சிஸ்டமாக இருக்குது அப்படின்னா அங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம் டூ போல்ஸ் அட் ஆரிஜினில் இருக்குன்னு அர்த்தம் அப்படித்தானே அர்த்தம் ரெண்டு போல் ஆரிஜினில் இருக்குன்னு தானே அர்த்தம் டைப் 2 அப்படின்னா ரெண்டு போல் ஆரிஜினில் இருக்குன்னு அர்த்தம் டைப் 1னா ஒரு போல் ஆரிஜினில் இருக்குன்னு அர்த்தம் டைப் 3னா 3 போல் ஆரிஜினில் இருக்குன்னு அர்த்தம் ஸோ இங்கே 2 போல் ஆரிஜினில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஸ்லோப் என்ன கிடைக்கும் n போல் அட் ஆரிஜினாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஸ்லோப் எப்படி கிடைக்கும் -20n dp per decade அப்போ இங்கே 2 போல்ஸ் ஆரிஜினில் இருக்கும்போது நமக்கு எத்தனை கிடைக்கும் போல் -20 into 2 is equal to -40 dp per decade அல்லது -40 dp per decade அல்லது -12 dp per என்ன வரும் ஆக்டேவ் ஓகேவா ஸோ டைப் 3 வந்துச்சுன்னா
டைப் 3 இருந்துச்சுன்னா -60 dp per decade அல்லது -18 dp per octave. ஓகேவா? ஸோ இஎஸ்சி கொஸ்டின் கூட பார்த்தீங்க அப்படின்னா கான்செப்டுவலான கொஸ்டின் நிறைய கேட்குறாங்க. ஸோ அந்த கொஸ்டினுக்கு வந்து எப்படி வரையணும் அப்படிங்கிறத பற்றி மட்டும் தெரிஞ்சுக்காம ஒரு சில பேசிக்கான கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா டைப் ஆர்டர் அதை கூட மறந்துடுவாங்க. ஸோ அதனால தான் அவங்க இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்குறாங்க. என்ன இது சிலியான கொஸ்டின் நினைக்கக்கூடாது. நிறைய பேருக்கு டைப் ஆர்டர் கூட தெரியாமல் இருக்கலாம். ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ உங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா டைப்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும், ஆர்டர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸை டோட்டலாகவே வந்து கம்ப்ளீட் முடிச்சுக்கலாம், வைண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா டைம் ரொம்ப இல்லை நம்மக்கிட்ட. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கே பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்த வீடியோ ஒரு அரை மணி நேரமாக இருக்கலாம். பட் நான் கொஸ்டினை எழுதி தான் வந்துட்டு வீடியோ கட் பண்ணி தான் எழுத பண்ணுற மாதிரி வரும். ஸோ ஒரு மணி நேரம் இல்லை 1.25 மணி நேரத்துக்காக வந்திருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் ஷேர் பண்ணி விடுறதை பொறுத்து தான், வியூஸ் வரதை பொறுத்து தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதை பற்றி யோசிக்க முடியும். அதுக்கான ரீசன் உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகேவா? சரி, ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.